அருமையானவர்களே, வருஷத்தின் 361வது நாளில் கடந்து வர கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். நல்ல ஆண்டவர். தாவீது சொன்னதையே இன்றைக்கும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 2 சாமுவேல் 7:18, தேவரீர் என்னை இதுவரைக்கும் நடத்தியதற்கு, கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பமும் எம்மாத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நினைக்க வேண்டிய நேரம் இது. நினைக்கலன்னா நன்றி உள்ளவர்களாய் ஜீவிக்க முடியாது. திரும்பி பாருங்க, கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதை மிகவும் ஆச்சரியமானது. இதே தாவீது தான் கர்த்தர் தன்னை எப்படியெல்லாம் நடத்தினார் என்பதை குறித்து சங்கீதம் 23 அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லும்போது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்தார். புல்லுள்ள இடங்களிலே மேய்த்தார். எந்த காலங்களிலே என்று பார்க்கும்போது, ஏசாயா 58:11 வாசிக்கும் போது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னால சொல்ல முடியும், 2023 ஜனவரி 1 முதல் டிசம்பர் மாசம் 28 இந்த தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை நடத்தி வந்ததை நான் திரும்பி பார்க்கிறேன். எவ்வளவு அருமையான ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே அவர் என்னை மேய்த்து. இதே 23வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, நான் தாழ்ச்சி அடையேன், காரணம் என்னுடைய மேய்ப்பர் என்னை புல்லுள்ள இடங்களிலே, அதுவும் வறட்சியான காலங்களில் புல்லுள்ள இடங்களிலே அவர் என்னை மேய்த்து எந்த ஒரு நன்மைகளும் எனக்கு குறைவில்லாமல் நடத்தினார். எந்த ஒரு குறைவும் இல்லாமல் நடத்தினார். வேதத்திலே நாம் வாசித்து பார்ப்போமே ஆனால், ரூத் 1வது அதிகாரம் 6வது வசனம், பெத்லகேமிலே பஞ்சம், கர்த்தர் தம் ஜனத்தை சந்தித்து. எந்த பெத்லகேமில பஞ்சமோ தம்முடைய ஜனத்தை கர்த்தர் சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து வந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்களும் நானும் வறட்சியான வழிகளின் வழியாக கடந்து வந்திருக்கலாம். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்க, தியானித்து பாருங்க. வறட்சி தான், ஆனாலும் கூட கர்த்தர் ஒரு நன்மையும் குறைவில்லாமல் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த வருஷத்தின் கடைசியில ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதையை நாம் நினைக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் கர்த்தர் வனாந்தரத்துல நடத்தல, நம்ம வனாந்தரத்துக்குள்ள போகல. ஆனா வாழ்க்கையில, அனுபவத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வழியாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசியில கொஞ்சம் நீங்க அவருடைய அற்புதங்களை தியானித்து பாருங்க. எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஒரு நன்மை குறைவுபடாம, மற்றவங்க கிட்ட இறந்து நாம் நிக்க வேண்டிய நிலைமைகள் வராம, அதற்காக நமக்கு வறட்சியே வரலன்னு சொல்லல, அந்த வறட்சியின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை எவ்வளவு அருமையாய் நடத்தினார். எத்தனை அருமையாய் நடத்தினார்.
நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இது. இவைகளை எல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஏவினபடியினால் நான் இதை பேசுகிறேன். பெத்லகேமிலே இருந்த தம்முடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல, நீங்க இருக்கிற எந்தெந்த இடங்களிலே இருக்கிறீர்களோ உங்களுடைய பஞ்சம் வறட்சி தேவைகளுக்கு மத்தியிலும் கூட கர்த்தர் உங்களை எப்படி நடத்தினார், எவ்வளவு நல்ல ஆண்டவர். அதை எண்ணி சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் அவ்வளவு பெரிய ஒரு விஐபி கிடையாது, ஆனா நீங்க எனக்கு கொடுத்த கனம் இருக்கு ஆண்டவரே, என் மேல கூட நீர் இவ்வளவு கரிசனையா என்ன நடத்தினீரே, இதற்கு நானும் ஏமாத்திரம், என் குடும்பமும் ஏமாத்திரம். அவர் என்னுடைய மேய்ப்பர், எனக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. புல்லுள்ள இடம் எதுவோ அங்க அவர் என்ன மேய்த்தார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை நடத்தினார். ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் என்னை இந்த வருஷத்துல இந்த 366வது நாளிலும் என்னை நடத்தி இருக்கிறார், இனியும் நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி செலுத்தி கர்த்தருக்கு நம்ம ஜெபம் பண்ணலாமா? மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த நல்ல தகப்பனே, நீ நல்லவர் என்பதை சொல்லுவதை தவிர எங்க வாழ்க்கையில எதையும் சொல்வதற்கு இல்லை. உங்களை நாங்கள் நல்லவர்னு சொன்னதுக்கு காரணமே, எப்பொழுதுமே எங்களுக்கு இந்த வருஷத்திலும் நீ நன்மைகளையே செய்து கொண்டிருந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நன்மைகளையே செய்து கொண்டிருந்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்க உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. வறட்சியிலும் ஒரு நன்மையும் எங்களுக்கு குறைவுபடக்கூடாதுன்னு நன்மைகளின் வழியாக எங்களை நீர் மேய்த்து எங்களுக்கு இவ்வித ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்து குறைவில்லாமல் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.